உலக ஜனங்களுக்கு என பணிவான வணக்கம். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். நான் கடவுள் என்று திரும்ப திரும்ப சொல்றது உலக ஜனங்களுக்கு எல்லாம் இதான் உண்மையான கடவுள். இஸ்லாமிய வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர் தான் உலக ஜனங்கள் உள்ள ஒரு கடவுள். இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். கிறிஸ்தவர்கள் மேலே பார்த்து கூப்பிடுகிற யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே, அவர் தான் கடவுள். இயேசு கிறிஸ்து வானத்தை பார்த்து கூப்பிடுகிற பிதாவே தேவனாய் கர்த்தரே, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் 2008 முதல் தன் நாவியால் அபிஷேகப்படுத்திருக்கார், பசுத்தால் அபிஷேகப்படுத்தியிருக்கிறார். அப்போ நான் சிறைச்சாலை இருந்தேன். 12 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே செய்யாத குற்றத்துக்காக 1000 சிறைவாசி இருந்தேன். சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துக்கு, சிறையப்பு எனக்கு சிறைப்பை கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் 2008 முதல் இந்த தேவநாயக கத்து கடவுள் தன் நாவியால் அபிஷேகப்படுத்தி என்னோடு கூட திருப்பதி கூறி வருகிறார். பல விஷயம் கூறியிருக்கிறார், பல அற்புதங்கள் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சிறைச்சாலை இருக்கும்போது பல அற்புத இடங்கள் செய்திருக்கிறார். மழையை பெய்ய சொன்ன சிறைச்சாலை இருக்கும்போது மழையை பெய்ய சொன்ன மழை பெய்தது. வெளியே சென்னையில் இருந்தபோது மழையை தாமதப்படுத்த சொன்னேன். நான் நனையக்கூடாதுன்னு சொல்லி தாமதப்படுத்த நம்மளை தாமதமானது கடவுள் செய்தார். சென்னை வெள்ளத்தின் போது சென்னை புயல் இருந்தேன், மழையை நிப்பாட்ட சொன்ன உடனே நிப்பாட்டினார். இது எனக்குள்ள அதிகாரம். கடவுள் நான் வேண்டு விருப்பம் செய்கிறார். எனக்கு விரோதமாகவும் இந்த ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு துன்மார்க்கன் ஆவியை எடுக்க சொன்னேன். ஒரு வாரத்தில் மரணம் அடைந்தார். நம்ம நிறைய அற்புதம் குடும்பத்தில் நிறைய அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அரசியலுக்கு குறித்த அளவு 2014 ஜெயலலிதா சசிகலா இளவரசி அவர்களின் சொத்து கூப்பளவில் தண்டனை கொடுப்பேன் என்று சொன்னார். செஷன்ஸ் நீதிபதி கொண்டு தண்டனை கொடுத்தார், நிறைவேறியது. அதே மாதிரி 14/1/15/2016 முதல் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை குறித்து கூறினார். ஜெயலலிதா அவர்கள் 5/12/2000 மரணம் அடைந்தார். மரணம் அடைந்த உடனேயே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியேற்றார். உடனே சொன்னார் பதவி தற்காலிகமான சொன்னார். இதெல்லாம் சிறைச்சாலை இருக்கும்போது என்று சொன்னார். சிறைச்சாலைக்கு உள்ளே என்ன பேசியிருக்கிறாரு அதை குறிச்சு வச்சிருக்காங்க. அப்ப தற்காலிகமான சொன்னார். 2 மாசம் ரிசைன் பண்ணாரு. 6/12/2016 சிஎம் ஆனாரு. 6/2/2017 ரிசைன் பண்ணார். 2 மாசம் ரிசைன் பண்ணாரு. சசிகலா நடராஜன் அதிகமாக போச்சு பதவியை கொடுப்பேன்னு சொன்னார், கொடுத்தாரு. முதலமைச்சர் போய் ஆசைப்பட்டாங்க, அந்த அம்மா ஆசைப்பட்டாங்க, கொடுக்க மாட்டேன் சிறைக்கு அனுப்பினார், சிறைக்கு அனுப்பினாரு. அதே மாதிரி அதே காலகட்டத்தில் மனைவி மரணத்தை குறித்து பேசினார். மனைவி மரணத்தை கூட்டினா 10 மாதம் மனைவி மரணம் அடைந்தார். 2019 சிஎம்மாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது பதவியான முடிவுக்கு வருகிறது, அவங்க ரொம்ப கருத்து நீட்டு இருக்கிறேன் கெட்ட காலம்னு சொல்லி 2020 தோற்றார். 2021 தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வருவார் என்று 17, 18, 20, 12, 2016 சித்தர்கள் சொன்னாரு. அப்புறம் 17/3/2020 சொன்னாரு. 8/4/2020 சொன்னாரு. அதே மாதிரி 7/5/2021 சிஎம்மாக மு.க. ஸ்டாலின் பதவியேற்றார். 2020 கொரோனா வந்தது. 2019 உலக விரோதமாக கருத்து நீட்டு அதை கொடுப்பேன்னு சொன்னார். கொரோனா குறித்து முன்கிட்டே கூறினார். 2020 தேர்தலில் கொரோனா தோற்று விடான்னு கூறினார், தோற்றார். 2020 விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு புற்றுநோய் கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. நோயை கொடுப்பேன்னு சொன்னார், புற்றுநோய் கொடுத்தாரு. மாதிரி பல விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறாரு. இவ்வளவையும் மேல உள்ள கடவுள் எங்கிட்ட கூறுகிறேன். நான் யார்? சாதாரண மனிதன் அல்ல. ஆதியில பரமண்டத்தில் இருந்தவன் இயேசு கிறிஸ்து. பரமண்டலம் தோன்ற போது கடவுள் படைத்தது இயேசு கிறிஸ்து, உலகத்தின் நீதிபதி. நான் பெருமையா சொல்லலை, நான் தான் அப்ப இருந்தவன். முதல்ல இயேசு கிறிஸ்து வந்தா பணி செய்தா சென்று விட்டார். உலகத்தின் நீதிபதி பூமியிலே இருக்கிறார், என்னை பணி செய்ய அனுப்பியிருக்கிறார். உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவது 3வது பிராரம்பமாக உலகத்தின் அதிபதியின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வரணும். 3வது பிராரம் முடிவு கொண்டு வரணும். என்னை குறித்து ஏற்கனவே பிரெஞ்சு தர்கசி நாஸ்டாம்ஸ் கூறியிருக்கிறார். 1953 கூறியிருக்காரு. தென்னிந்திய பற்றி மாமனிதன் தோன்றுவான்னு சொல்லி. அந்த மாமனிதன், அந்த இம்மாற்றொருவர் ஆட்சியாளர் இவன் தான் என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆசாம் சோழர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கடவுள் நேற்று தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் யார்? சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் எனது பேர். இப்போ சென்னையில் இருக்கிறேன். நான் யார்? உலகத்திலேயே இந்த காலத்தை என்ன பேசுறது கடவுள் மட்டும் என் கூட தான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். வேற யாரும் பேச சொல்லுங்க, நீங்க கமாண்ட்ல போடுங்க, யார் பேசிக்கொண்டு சொல்லுங்க. இந்த மாதிரி இத்தனை விஷயங்களும் கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். உலகத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் சிறுது வட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் முத்துக்கற்ப நாடார் தெருவில் வசித்து வந்த வெள்ளச்சி அம்மாசிரியர் தங்கசி அம்மாளுக்கு 2ஆம் மகனாக பிறந்தவன் நான். சுமத்தின் ஜீவன் 15/8/1900 பிறந்தேன். இந்த அழிவுள்ள ஆட்சியாளர் தான் என்று கடவுள் சொல்லுகிறார். நாசம் குரப்பி நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது தமிழகத்தின் அரசியல்வாதிகளை பற்றி 2026 நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் அரசியல்வாதி பற்றி அனைவரையும் அவர்கள் குணம் எப்படி, அவர்கள் எப்படி ஆவார்கள், எதற்கு அரசியல் இருக்காங்கன்னு கூறியிருக்கிறார். முதல்ல நடிகர் விஜய் பற்றி பேசினார்.
அப்புறம் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான், வை. கோபால்சாமி, திருமாவளவன், விஜயகாந்த், பிரேமலதா அண்டு ராமதாஸ், எல்லாரும் கூறியிருக்கிறார். எல்லாரும் கூறியிருக்கிறார். இவங்க எல்லாமே அரசியல் தீர்மானம் இருக்கிறாங்க. அவனை பற்றி மட்டும் எந்த அதன் தனித்தனி எபிசோட போட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொன்ன அனைத்தையுமே தனித்தனி எபிசோட போட்டிருங்க. நிம்மாட்டு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? கடவுள் சொல்றாரு, கடவுள் யாரை நினைக்கிறாரோ அவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர முடியும். சரிங்களா? 2016 மறந்து முன்பாக முதலமைச்சர் அவர் வந்தார். 2020 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று 2014 தேர்தல் கூறினார். ஆனால் அவர் தான் நினைச்சா வர முடியாது. 2020 யார் முதலமைச்சர் வர முடியும் என்பதை என் கர்த்தர் கடவுள் தேர்தல் கூறுகிறார். எடப்பாடி பழனிசாமி 2020 முதலமைச்சர் வருவாரா இல்லையா என்பது குறித்து என் தேவநாய கர்த்தர் கடவுள் என்னிடம் குறித்திருக்கிற சின்னத்தை உலகத்தினர் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 8/1/2026 என்று என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற சின்னத்தை நீங்கள் கேளுங்கள். துபே கிரிமா குத்துபே, துபே கிரிமா குத்துபே, துபே கிரிமா குத்துபே, திவோ திவாதமடதரா. ஆதியிலே அதிக பாவங்கள் செய்தவன், அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டினேன். அதிகாரத்தை அவனிடமிருந்து பறித்தேன். மீண்டும் அதிகாரம் இத்தேசத்தை அதிகாரம் செய்ய நினைக்கிறான். அவன் எண்ணம் நிறைவேறாது, அவன் ஆசைகள் நிறைவேறாது. விளக்கம் என்னவென்றால், ஆதியிலே அதிக பாவங்கள் செய்தவன். 2017 2021 வரைக்கும் முதலமைச்சர் சேர்ந்தவரும் எடப்பாடி பழனிசாமி அதிக பாவங்கள் செய்தார்னா என்னென்ன செய்தார் என்று, அவர் என்ன பாவங்கள் செய்தார் என்பது அவருக்கு தெரியும், கடவுள் தெரியும், எனக்கு தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன். அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்தை நீட்டினேன். அந்த காலகட்டத்தில் 2017, 19, 21 எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கருத்தை நீட்டினார். அதிகாரத்தை அவனிடமிருந்து பறித்தேன். முதலமைச்சர் பதவியை 2021 எடப்பாடி பழனிசாமி இருந்து கடவுள் பறித்தார். மீண்டும் அதிகாரம் இத்தேசத்தை அதிகாரம் செய்ய நினைக்கிறார். திரும்ப 2026 இத்தேசத்தை அதிகாரம் செய்ய முதலமைச்சராக நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவன் எண்ணம் நிறைவேறாது, அவன் ஆசை நிறைவேறாது. கடவுள் சொன்ன வார்த்தை இப்போ சொல்றாரு. 8/1/2024 சொல்லிட்டாரு. எலெக்ஷன் 23/4 தான் வருது. 8/1 சொல்லிட்டாரு. அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. மீண்டும் அதிகாரம்னா மீண்டும் முதலமைச்சராக இத்தேசம் அதிகாரம் செய்ய நினைக்கிறார். அதிகாரம் செய்ய நினைக்கிறார், முதலமைச்சராக நினைக்கிறாரு. அவன் எண்ணம் நிறைவேறாது, ஆசை நிறைவேறாது. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். 24/1/2024 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற சின்னத்தை நீங்க கேட்கலாம். திடீரென்று அதிகாரம் கிடைக்கப்பட்டவன், என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நானே அவனிடமிருந்து பறித்தேன். கூறினேன், பறித்தேன். அதிகாரத்திற்கு வர நினைக்கிறவன், அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறவன், அரசியல் லாபம் அடைய நினைக்கிறவன், அவனது எண்ணம் நிறைவேறாது. பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனின் எண்ணம் நிறைவேறாது. வேதனைப்படுவான். அவனுக்கு விரோதமாக நான் கட்டேன் கொண்டிருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், திடீரென்று அதிகாரம் கிடைக்கப்பட்டவன். திடீரென்று அவர் யாருமே எதிர்பார்க்கல. யார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ரிசைன் பண்ணிட்டாரு. சசிகலா நடராஜா முதலமைச்சர் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தவர். அதான் கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. திடீரென்று அதிகாரம் கிடைக்கப்பட்டவன், முதலமைச்சர் கிடைக்கப்பட்டவன். என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் நானே அவரிடமிருந்து பறித்தேன். கடவுளால் 2017 கடவுளால் முதலமைச்சர் பதவியை கொடுத்த கடவுள் 2021 அவரே பறித்தேன் சொல்கிறார். கடவுள் நினைச்சாத்தான் முதலமைச்சர் ஆக முடியும். கூறினேன், பறித்தேன் சொன்னார். 2019 சொல்றாரு. தனி எபிசோட் போட்டிருக்கிறேன்.
2019 எடப்பாடி பழனிசாமி விரோதமாக கருத்து நீட்டு இருக்கிறேன்னு சொல்லி இந்த கருத்தை சொன்ன திருக்கத்தை அனைத்தையும் தனி விஷயம் போட்டிருக்கேன். அடுத்து 2001 முதலமைச்சர் அல்ல என்பதை போட்டிருக்கேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சொன்னாரு, செய்தேன், கூறினேன், பறித்தேன். அதிகாரத்திற்கு வர நினைக்கிறவன் இப்போ 2026 முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் தெரியும், தெரியல, அவர் வருவேன்னு கெத்தா இருக்கிறாரு. அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறவன் திரும்ப அரசியல் அரசியல் மக்கள் சேவை செய்ய வர்றாங்க. எல்லாமே போட்டி போட்டு அது இலவசம், இது இலவசம், இது இலவசம், இது இலவசம், எல்லாம் பைசா தரேன். எங்கிருந்து பணம் வரும் தெரியாது. அது அவங்க பாடு. அரசியலில் ஆதாயம் தேட நினைக்கிறவன், அரசியல் லாபமடைய நினைக்கிறவன், ரெண்டுமே. அரசியல் ஆதாயம், அரசியல் லாபமும் அரசியல்வாதிகள் தேட நினைக்கிறார். யாருமே காமராஜரை போல, கக்கனை போல, கம்யூனிஸ்ட் ஜீவான் அவர்களை போல, சத்தியமூர்த்தியை போல, முத்துராமன் தேவர்களை போல, யாருமே ராஜாஜியை போல, அண்ணாவை போல, எம்ஜிஆரை போல நான் சொத்து சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும் எண்ணம் இல்லாமல் தன்னலக்காக வந்தவங்க அவங்க மாதிரி யாருமே கிடையாது. இப்போ யார் ஒரு ஆள் கூட கிடையாது. அரசியல் ஆதாயம் தர நினைக்கிறவன், அரசியல் லாபமடைய நினைக்கிறவன், அவன் இன்னும் நிறைவேறாது. முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். 2020 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனின் எண்ணம் நிறைவேறாது. வேதனைப்படுவான், 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 வேதனைப்படுவார். 2020 முதலமைச்சர் வரமாட்டார். கடவுள் வார்த்தை, வேதனைப்படுவான். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கெட்ட காலம், 2027 முதலமைச்சர் வரமாட்டார் என்று என் தேவனாய் கருத்த கடவுள் ஜனவரி 21 பேசிட்டு பொறுத்து பார்ப்போம். 8/2/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தரிசனத்தை இப்போ இன்று கேளுங்கள். சுகேடமா கடம்படரு தொட்டங்கடத்து டெங்கி வதட்டமே ஓகித் கைதந்துக்கு தேசத்தின் ஆதிபதிகள் ஆதியிலே இருந்த தேசத்தின் அதிபதிகள் வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் அதிபதிகள், ஆதியிலே இருந்த தேசத்தின் அதிபதிகள் யாருன்னா 2016 to 2021 இருந்த தேசத்தின் அதிபதிகள் பன்னீர்செல்வம் இருந்தாங்க, பழனிசாமி இருந்தாங்க. 2 பேரும் வேதனைப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், 2 வேதனைப்படுவாங்க. ஒரு விளம்பரம் இருக்காரு, ஓபிஎஸ் அதோடு முடிஞ்சு போச்சு, அரசியல் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே இருக்கானே தெரியல, டிவிக்கு போனான்னு நினைக்கிறேன். அதிகாரம் போயிடுச்சு, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விரோதமாகவே என் தேவனாய் கேட்ட கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரியும், கடவுள் தெரியும். ஆனால் எனக்கு தெரியாது. மற்றும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. 16/3/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தொடராது, தொடராது, தொடராது. அவனுக்கு முன்பாகவே அதிர்ஷ்டவசமாக தேசத்தின் அதிகாரத்திற்கு வந்தவன் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாது. வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவு கிடைக்கிறது. தற்போது சிஎம்மாக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் எனக்கு தொடராது, தொடராது. 2021 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று 2014 சிகரத்து சொன்னார் கடவுள். அது தனி விஷயம் போட்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 2021 முதலமைச்சர் பதவி 2026 தொடரோட மு.க. ஸ்டாலின் பேசி வர்றாரு. நான் தான் அடுத்த முதலமைச்சர் பேசி வர்றாரு. அது நிறைவேறாது. 2026 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிடையாது என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். அவனுக்கு முன்பாகவே மு.க. ஸ்டாலின் முன்பாகவே அதிர்ஷ்டவசமாக இத்தேசத்தின் அதிகாரத்திற்கு வந்தவன் யாரு? பழனிசாமி. அதிர்ஷ்டவசமா திடீர்னு சசிகலா சொல்றாங்க,
பார்த்துருப்பீங்க. அது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அதிர்ஷ்டவசமாக இத்தனை அதிகாரத்துக்கு வந்தவன் அவனுக்கு விரோதமாக நான் கருத்து கொண்டு இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரோதமாக கருத்து கொண்டு ஏன் நீட்டி கொண்டு இருக்கிறாரு? 2017 2021 எப்படி ஆட்சி செய்தார், அவர் என்னென்ன செய்தார், ஊழல் செய்தாரா, லஞ்சம் வாங்கினாரா, சொத்து சேர்த்தாரா, கட்சி நிதி சேர்த்தாரா, அமைச்சர்கள்லாம் சம்பாதிச்சாங்களா, எல்லாமே என்ன செஞ்சாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. அவர்கள் பழனிசாமி அவர்களுக்கும் அவர்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் தெரியும், கடவுள் தெரியும். அதை கடவுள் ஓப்பா பேசுகிறேன், நான் பேச முடியாது. நான் என்ன செஞ்சா எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது என்ன செய்யறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எந்த எனக்கு தெரியாது. நான் கடவுள் தெரியும். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அதிகமாக தொண்டர்களே யாருக்கு மேலே கோபப்படாதீங்க, கடவுள் வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான் கத்து நின்று கொண்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரோதமாகவே கத்து நின்று கொண்டிருக்கிறார். இது சொன்னது 14/3/2026. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படாது. 3 சொல்லிட்டாரு. நிச்சயமா நிறைவேறும், கடவுள் வார்த்தை. எப்படி என்பது தெரியாது, எனக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொல்றாரு, நடிகை விஜய் முதலமைச்சர்னு சொல்றாரு, சினிமா முதலமைச்சர் சொல்றாரு. எப்படி செய்யப்படாதுன்னு கடவுள் தான் தெரியும், எனக்கு தெரியாதுங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். யார் முதலமைச்சர் என்பது எனக்கு தெரியாது, பொறுத்து வந்து பார்ப்போம். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. வேதனைப்படுவான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு காலம் வேதனைப்படுவார். எப்படி என்பது எனக்கு தெரியாது. 3/4/2026 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் வைத்திருக்கிற தரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். பாகரண்டத்து கயிறுந்துக்கா திக்கற்க கயிறுந்துக்கா ஓகி தேவோ ஆதியிலே தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் அவன் எண்ணம் நிறைவேறாது, அவனது திட்டம் நிறைவேறாது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாது. விளக்கம் என்னவென்றால், ஆதியிலே இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் 2017 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவன் எண்ணம் நிறைவேறாது, அவன் திட்டம் நிறைவேறாது. முதலமைச்சர் ஆகிவிடுவோம் என்று நினைத்துக்கிறாரு. நான் யாருமே எதுக்கு இல்லை. ஸ்டாலின் ஆட்சி மோசமான ஆட்சி, மக்கள் தெரியும். நம்ம ஒரு ஆளுக்கும் பிரச்சனை பண்ணுறோம், செச்சுலான்னு நினச்சிருக்காரு. ஓடி ஒருவரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாரு. அவன் எண்ணம் நிறைவேறாது, அவனது திட்டம் நிறைவேறாது. முதலமைச்சர் யாரை இந்த அமைச்சரை போடலாம், நமக்கு எந்த நாள் வச்சுக்கலாம், என்ன திட்டம் போட்டுருப்பார், மனசு திட்டம் போட்டுருப்பார். செச்சுலா நினைக்கிறாரு. ஏன்னா டிஎம்கே வராது, மக்களுக்கு அதிருப்தியான ஓட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நடிகை விஜய் மட்டும் நிச்சயமான ஓட்ட பிரிச்சுருவாங்க. நம்ம தனியாக வந்துடலாம், மெஜாரிட்டி வந்துடலாம், மக்கள் கட்சி இருக்குது, நிறைய கூட்டணி இருக்குது, சரிங்களா? அதை வச்சு வந்த டிடிவி இருக்காரு, அந்த வளர்ச்சி வந்துடலான்னு எண்ணத்தில் இருக்கிறாரு, திட்டம் போட்டுருக்கிறாரு. அவன் எண்ணம் நிறைவேறாது, அவன் திட்டம் நிறைவேறாது. தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாது. தமிழகத்தின் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படாது சொல்றதுக்கு உரிமை கடவுள் மட்டும்தான் இருக்கு, அவர் யாரும் கிடையாது. நீ தான் முதலமைச்சர் சொல்றது கடவுள் தான் இருக்குது. 2020 அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் தோற்று விடுவான்னு சொன்னார், முதலமைச்சர் கிடையாது, ஜோ பைடன் தான் சொன்னார், தோற்றாரு, கடவுள் சொன்னார். அப்போ 2020 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சொன்னார், செஞ்சாரு. 2017 அதிர்ஷ்டவசமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு, ஒப்பந்தம் பதவியை நீக்கினாரு. எல்லாம் கடவுள் தான். கடவுள் யாரும் முதலமைச்சர் சொல்றா அவங்க முதலமைச்சர் வர முடியும், வர யாருமே முதலமைச்சர் வர முடியும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படக்கூடாது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. பொறுத்து பார்ப்போம். எல்லாம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி கிடையாது, நடிகை சீமான் கிடையாது, நடிகை விஜய் கிடையாது சொல்லியிருக்கிறாரு. எப்படி நிறைவேற்ற போகிறார் என்பது எனக்கும் தெரியாது. அவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு போடுறேன். ஏற்கனவே நிறைவேறி இருக்குது, எல்லாம் போடுறேன், எல்லாம் போடுறீங்க, எல்லாம் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும் என்பதை பொறுத்து பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, தமிழ்நாட்டு அரசியல் யாராவது தன்னை விடுப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஆளாக சொல்லி போட்டு வரேன், நடிகை விஜய்க்கு கொடிய வாத கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கோபாலசாமி அவர்களுக்கு மரணம் சமீபம் வரை சொல்லியிருக்காரு. யாரையும் காணும், சோசியல் மீடியாவில் பேசிய காணும், படத்தை காணும், ஒரு வீடியோ காணும். இந்த நோம்பில் வாசிச்சிருக்காரா என்னக்கா தெரியாது. அவருக்கு மரணம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு சீமானுக்கு வாய் பேச முடியாத நோய் கொடுக்க போறாரு. பொறுத்து பார்ப்போம், நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை நிறைய நிறைவேறி இருக்குது. எல்லாம் பொறுக்க பார்த்தீங்களா?
மாமனி மாற்றம் யூடியூப் சேனல் பாருங்க, எல்லாத்தையும் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன யார் ரஷ்ய விளையாடியும் போட்டு எனக்கு 2022 சொன்னாரு, ஒரு வாத கொடுப்பேன்னு சொன்னாரு. 2 மாதத்துல அவருக்கு வந்து புற்றுநோய் சோசியல் மீடியாவில் பார்த்தேன் நான். என்ன சொல்றாரு, அங்கே புற்றுநோய் கொடுக்குறாரு. ஸோ என்னோட சொல்லிகளை நிறைவேற்றுகிறார். ஆனால் 2026 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதை என் தேவநாயக கருத்தின் நான் சொல்லிவிட்டேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜனங்கள், உலக ஜனங்களே, அனைவரும் மாமனித மாற்ற பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அனைவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், நல்லவற்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், அரசியலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.